தீர்ப்புக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஒரு நல்ல வக்கீல பிடிக்கணும். வக்கீல் ஃபீஸே 2000 ரூபாய். கோர்ட்ல பேசினாருன்னா ஒவ்வொரு அவருக்கும் பணம் அவர் சைக்கிள் மாதிரி. 6000 ரூபாய் செலவு பண்ண போறீங்களா? ஓகே. காலங்காத்தால 10 மணிக்கு வக்கீல் அங்க இருப்பாருக்கா. 10 o'clock இல்ல சார், நம்ம கேஸ் 8 o'clock ப்ரீபோன் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு நீதி கிடைக்கும்ல? கண்டிப்பா கிடைக்கும். யோ, உன்னை எப்போ வர சொன்ன எப்போ வர? இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி சரி, ப்ரொசீட் பண்ணுங்க. சார் எங்க அப்பாவை கொலை பண்ணா. நீங்க பதில் சொல்லியே ஆகணும். இல்ல நோ சார், இவர் சொல்ற நம்பாதீங்க. கோர்ட்ல எல்லாரும் போய் சொல்றாங்க, நான் மட்டும் தான் உண்மையை சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க. அது ஃபேக் நீங்க நினைச்சா நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். இந்த கோர்ட்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல எனக்கு அனுமதி கிடைக்குமா? சொல்லுங்க. அப்படி தூண்டி விட்டவங்க யாருன்னு எனக்கு தெரியும். எப்படி? ஆதாரம் இருக்கு. யுவர் ஆனர், அவங்க 2 பேரையும் கிராஸ் எக்ஸாமின் பண்ணலாமா? ஆஃப் கோர்ஸ். உடனே ஐயாவுக்கு கோவம் வந்துருச்சு ஐயா. டேய், என் பேரு தாசு, இந்த கஞ்சா வித்து கொடுக்கலனா போட வேண்டாம் உன் மேல போய் கேஸ் அப்படின்னாரு ஐயா. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இது நான் சொல்லல, பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எழுதின கவிதை. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஜனநாயகம் இன்னும் சாகலன்ற நம்பிக்கை அப்பப்போ கிடைக்கிற நியாயமான தீர்ப்புனாலையும் தான் கொஞ்சமாவது மிச்சம் இருக்கு. அவர் சொல்றது உண்மைதான். சோ இந்த நிலைமை மாறணும். அதை மாத்தணும். இந்த தீர்ப்புனால இப்ப அது எல்லாமே மாற வாய்ப்பு இருக்கு. Am I right? Yes, you are absolutely right. I'm always right. கோர்ட் டிஸ்மிஸ்.